எங்களுடைய மக்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகின்ற போது எங்களுடைய ஆதரவு முழுமையாக அவர்களுக்கு இருக்கும். நிலங்கள் வெறுமையாக இராணுவத்தினுடைய முற்றுகைக்குள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. 118 ஏக்கர் அளவிலான காணிகள் இதுவரை விடுவிக்கப்படாத காணிகளாக இருக்கின்றன. ஆக்கிரமிப்பும் அந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்பு தான். உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். கடந்த 36 வருடங்களாக உயர் பாதுகாப்பு விலையும் என கூறி இராணுவத்தால் கையகப்படுத்தி வைத்திருக்கும் தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்குமாறு கோரி வெலிகாமம் வடக்கு பலாலியில் மக்கள் நடத்திய அமைதி வழி போராட்டத்துக்கு வருகை தந்த சட்டத்திறனையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முக்கியஸ்தரான மணிவண்ணன் அவர்கள் காணி விடுவிப்பின் சட்ட அணுகுமுறைகள் குறித்து கருத்து தெரிவித்தார். தொடர்ந்து அங்கே என்ன நடந்தது, உண்மை நிலையை தெரிந்து கொள்ள செல்வமா காணொளிக்கு வாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். இல்ல 400-600 ஏக்கரும் வராது. அது பலாலி விமானம் இருக்கிற ராணுவ தளமும் ட்ரைனிங் காலேஜும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. இதுதான் அரச காணி. அதுவும் ட்ரைனிங் காலேஜும் மற்ற பள்ளிக்கூடம் ஸ்ரீநகர் பாடசாலை அதை சிக்னல் இன்ஃபென்ட்ரின்னு வச்சுக்கிறாங்க. இவ்வளவு 2500 ஏக்கர் காணின்னு விடுவதாக இருக்கு. இப்ப இதுல என்ன, ஏற்கனவே 2013ஆம் ஆண்டு ஒரு கெசட் வெளியிட்டவங்க 6000 ஏக்கரை சேர்த்து வலிகாமம் வடக்கு அது அங்க இருக்கீங்க அதுல இருந்து கணக்கு விட்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இருக்கிற 2118 ஏக்கர் சொல்லி அந்த 6000 ஏக்கரை கையகப்படுத்துறதுக்கு விட்ட கெசட்டுக்கு என்ன சட்ட அந்தஸ்துன்றது கேள்விக்குது. ஏன்னா அந்த ஏக்கர் இன்னைக்கு இல்ல. என்ன பொறுத்த மட்டும் நாங்கள் அது சட்ட அந்தஸ்தட்ட ஒரு ஆக்கிரமிப்பா தான் இது இருக்கும். அந்த கெசட்டுக்கு சட்ட வழி இருக்காது. மற்றது அந்த கெசட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா இந்த ஆட்சி எடுக்கிறோம் தான் சொல்லுதே விட சுவீகரிக்கல. இந்த வேற சுவீகரிப்பு நடக்கு. அதுக்கு கேஸுக்கு போனது ஏராளமான கேஸுகள் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்லயும் கோர்ட்லயும் ஃபைல் பண்ணப்பட்டது. அதுக்கு பிறகு மேற்கொண்டு போய் சுவீகரிக்கிற நடவடிக்கை நடக்குது. ஆட்சி எடுக்கிறோம், உடனடியா ஆட்சி எடுக்கிறோம் தான் அந்த கெசட் போடப்பட்டது. அப்ப மேற்கொண்டு சுவீகரிக்கிற நடவடிக்கை 13 வருஷமாக எடுக்கப்படவும் இல்லை. அப்ப அந்த வகையில இப்ப இருக்கிற 111 ஏக்கர் ஆக்கிரமிப்பும் அந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்பு தான். அதுக்கு எந்த சட்ட பருவதையும் கிடையாது. 2 விதத்திலையும் நான் எந்த கருத்து இருந்தா 2 விதத்திலையும் போராட்டத்தை முன்னெடுக்கணும். ஒன்று சட்ட ரீதியான போராட்டத்தை முன்னெடுக்க வேணும். 2வது இந்த அறவழி போராட்டத்தை முன்னெடுக்கணும். அப்படித்தான் கடுமையான ப்ரெஷர் வரும். எங்களுக்கு 2000 ஏக்கர் 600 கழிஞ்சா கிட்டத்தட்ட 1400 ஏக்கர் மக்கள்கிட்ட காணி, தனியார் காணி. அது இந்த ரோட்டால போய்க்க பார்த்தாலே 2 பக்கம் பொறுமையா தான் கிடையாது. அந்த பொறுமையா பயன்பாட்டில இல்லாத காணிகள், இந்த ரோட்டுக்கரையில இருக்கிற காணிகளை பார்க்கவே அது கூட விடாது. அப்படின்னா நீங்கள் ஒரு சட்ட ரீதியான போராட்டத்தை சிவில் வழக்கு மேல நீதிமன்றத்தில் போவதை பற்றி நீங்கள் யோசிக்க உறுதி வச்சிருக்கிறாங்க. உங்களை காணியை தெரியும் சொன்னா ஏன் நாங்கள் ஒரு சட்ட ரீதியான அணுகுமுறையும் செய்யக்கூடாது? சிவில் வழக்கு சுவீகரிக்கப்படாத நிலையில நீங்கள் சிவில் வழக்கு போடலாம். சரிதான். அப்ப நீங்கள் கூட காணியை விட சொல்லி ஒரு சிவில் வழக்கு போடுங்க. 2 பக்கத்தாலே ப்ரெஷர் வரும். நீங்கள் போராட்டத்தையும் கண்டினியூ பண்ணணும், போராட்டத்தையும் தொடர் போராட்டமா செய்யணும். அதே நேரம் வழக்கு பக்கத்தாலையும் ஒரு கடும் அழுத்தத்தை கொடுக்கல. இந்த விடுவிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அழுத்தம் இன்னும் கூடுதலா இருக்கு. விரைவுபடுத்த மட்டும் நான் நம்புறேன். நீங்கள் உறுதி வச்சிருக்கிறாங்க, கட்டாயம் இருந்தா அதே மாதிரி சிந்திங்கோ. நாங்க அடுத்த ஸ்டெப் அதைத்தான் நாங்கள் இதை பண்ணிக்கலாம். ஒன்றியம் தான், நான் ஒன்றியமா இருக்கேன். எல்லா மக்களோட உறுதியை நாங்கள் எடுத்து வச்சுக்கொண்டு ஒன்றியம் சார்பில் தனித்தனி வழக்கு போடுவோம். நாங்கள் சட்ட ரீதியான உதவியை நாங்கள் செய்வோம், பிரச்சனை இல்லை. ஆனா தனித்தனி வழக்கு தான் ஒன்றியமா எல்லாம் வழக்கு போடுவோம். சில இடங்கள்ல சக்சஸா இப்ப 2-3 போலீஸ் ஸ்டேஷன் இளவால போலீஸ் ஸ்டேஷன் மாற்றப்பட்டது, கோப்பா போலீஸ் ஸ்டேஷன் மாற்றப்பட்டது. இப்ப நான் மானிப்பா போலீஸ் ஸ்டேஷனும் ஒரு வழக்கு நடத்தி கொண்டிருக்கேன். மானிப்பா போலீஸ் ஸ்டேஷனும் ஒரு அளவுக்கு அது அப்ப இப்படியும் நாங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுக்க
சரி இன்னொரு 100 ஏக்கரை விட்டாலும் பெரிய விஷயம். 100 ஏக்கருக்குள்ள இருக்கிற ஆக்கள்கிட்ட காணி கிடைக்குமே. ஸோ நீங்கள் அதே மாதிரி வச்சுருக்கீங்க சட்ட ரீதியான உதவியை நாங்கள் செய்யறதுக்கு சட்டத்தரணியில நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆலயம் சம்பந்த ஆலயத்தை கூட சொல்லி வழங்கப்படுறோம். எல்லாத்துக்கும் போதும் நீங்கள் ஆலயம் சொன்னா நீங்கள் ஆலயத்துக்கு ஒரு நிர்வாக சபை அந்த நிர்வாக சபை பதவி விலக்கம் எல்லாம் சகலதும் அந்த நிர்வாக சபை கூட அந்த வழக்கம் தாக்கல் செய்யலாம். ஸோ நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணுங்க. நீங்கள் அப்படி செய்ய போறீங்க சட்ட ரீதியான நான் அதுக்கு சட்ட ரீதியான இதை செய்யலாம். விட்டதுக்கு இருக்கிற 2 தலைமை போக இருக்கு அது உண்மையாக விட்டது சட்ட ரீதியாக விட்டது அதுக்கு நாங்கள் எடுத்து அதை கேட்டுக்கொள்ளலாம். நீங்கள் அதே மாதிரி யோசிப்போம் போராட்டத்துக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட்டை தருவேன். அதே நேரம் சட்ட ரீதியான போராட்டத்துக்கு முழுமையாக அது இலவசமாக செய்திருக்கோம். அந்த பிரச்சனையான நீங்கள் அதே மாதிரி எல்லாரும் கன்சிடர் பண்ணுவோம் வச்சிருக்கிறாங்க எல்லாரும் ஆலயத்துக்கும் சனசமூகத்துக்கும் விளையாட்டு களத்துக்கு எல்லாத்துக்கும் உறுதியும் இருக்கு. மைதானத்துக்கு ஒரு ஏரியா 100 பேருக்கு வழக்கு போறோம்னா நாங்கள் இலவான காரியம் அந்த மேல திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு அதை பற்றி யோசிச்சு போட்டு செய்யுங்க. ஆனால் என்ன அட்வைஸ் கட்டாயம் செய்யுங்க. ஏன்னா ஒரு முனையில நாங்கள் நகரையிடும் பல முனையில நகரம் அதெல்லாம் நட்டம் இல்லை தான். இந்த அறவழி போராட்டத்தை வழக்கு போடுறதால நட்டம் ஒரு பாதிப்பு. அதுக்கான நான் சொல்ல வர மாட்டேன். வழக்கு போட்ட உடனே எல்லாம் கிடைக்கும் சொல்ல மாட்டேன். அதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் செய்யும் அடுத்த தலைமுறை எல்லாரும் தங்களை கொடுக்குறதுக்கான வேலை திட்டத்தை செய்யலாம். நீங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து சென்று வந்தீங்க ஒவ்வொரு நாள் இல்லை ஒவ்வொரு நாள் கிழமைக்கு மங்கள வெள்ளிக்கிழமை மைக்கு அது ரெண்டே முயற்சி செய்யலாம். அதுக்கு நாங்கள் பங்களிப்பு அவையும் எங்களுக்கு பங்களிப்பு செய்யணும். 2 வெள்ளிக்கிழமை வயசு நாங்கள் யாரும் 2 பக்கம் என்னென்ன இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு வெள்ளிக்கிழமை நேரம் இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் கழிச்சு சனிக்கிழமை நாங்கள் இங்கே எங்கள்கிட்ட இருக்கிறாங்க அங்கே போய் போராட்டத்தை கொஞ்சம் வலுவான போராட்டத்துமா நாங்கள் ஒரு மாதத்துல இருக்கா நாங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கோம் அதே செய்யலாம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்துமே போராட்டத்தை செய்யலாம். முழுமையான ஆதரவு இருக்குமாம்மா உங்களுக்கு? சரி நீங்க என்ன குறிப்பாக 2013ஆம் ஆண்டு ஒரு வர்த்தமான பிரசுரம் செய்யப்பட்டது. காணி சுவீகரிப்பு சட்டத்தின் கீழ் வலிகாமம் வடக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய 6000 சொச்ச ஏக்கர் காணிகளை தாங்கள் உடனடியாக கையகப்படுத்துவதாக ஒரு வர்த்தமானி பிரசுரத்தை வெளியிட்டிருந்தார்கள். அந்த வர்த்தமானி பிரசுரத்தின் அடிப்படையிலே உடனடியாக உடனடியாக இந்த ஆதனங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கின்ற அதே நேரம் சட்ட ரீதியாக அந்த ஆதனங்களை அரசுக்கு சுவீகரிக்கிறதுக்கான நடவடிக்கையும் தாங்கள் செய்ய போவதாக சொல்லியிருந்தார்கள். அதிலே ஏராளமான வழக்குகளை நாங்கள் உடனடியாக இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்திலும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் பொதுமக்கள் சார்பிலே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நானும் பல வழக்குகளை உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்தேன். அதனைத் தொடர்ந்து சுவீகரிக்கிறதுக்கான முயற்சிகள் கைவிடப்பட்டிருந்தன. அதன் பின்னர் கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் அளவிலான காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய அரசாங்கத்தினுடைய தகவலின் அடிப்படையில் 2118 ஏக்கர் அளவிலான காணிகள் இதுவரை விடுவிக்கப்படாத காணிகளாக இருக்கின்றன. இதிலே பொதுமக்களோட கதைத்த அளவிலே கிட்டத்தட்ட 400 ஏக்கர் வரையான காணிகள் ஏற்கனவே அரச காணிகளாக இருக்கிறது. குறிப்பாக விமானத்தளத்துக்கு வழங்கப்பட்ட காணியும் அதை போன்று சில அரச நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட காணிகளுமாக கிட்டத்தட்ட ஒரு 400 ஏக்கர் அளவிலான ஆதனம் இதுவரை அரச ஆதனமாக இருக்கிறது. மீதி 1600க்கும் மேற்பட்ட ஏக்கராக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நாங்கள் இந்த பலாலி வீதியால் அல்லது இந்த பருத்துத்துறை வீதியாலோ நாங்கள் செல்லுகின்ற பொழுது ஏராளமான நிலங்கள் வெறுமையாக இராணுவத்தினுடைய முற்றுகைக்குள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறாக இருந்தால் அந்த காணிகள் இராணுவத்துக்கும் தேவையில்லாமல் பொதுமக்களுக்கும் வழங்கப்படாமல் வெறுமனே வேண்டுமென்றே அடாத்தாக அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு மக்களுக்கு விடுவிக்காமல் இருக்கிறார்களா என்ற சந்தேகத்தை வலுவாக எல்லோருக்கும் ஏற்படுத்துகின்றது. அந்த வகையிலே நாங்கள் ஏற்கனவே
உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த வழக்குகளிலே சில விடயங்களை சொல்லியிருந்தோம். சில படங்களையும் நாங்கள் அதில் இணைத்திருந்தோம். இந்த உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்படுகின்ற காணிக்குள் அவர்கள் ஹோட்டல் நடத்துகிறார்கள். அதே போன்று விவசாயம் நடத்தி அந்த விவசாயத்திலே இருந்து வர விவசாய உற்பத்திகளை விற்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் இராணுவ தேவைக்கான ஒரு விடயம் அல்ல. ஹோட்டல் நடத்துவது இராணுவ பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் அல்ல. தல்சவன ஹோட்டலாக இருக்கலாம், இதிலே ஒரு பங்களோ இருக்கிறது. இவ்வாறான விடயங்கள் இராணுவ பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அல்ல. அதே போன்று எங்களுடைய விவசாயம் செய்ய வேண்டிய பூமி, எங்களுடைய மக்கள் விவசாயம் செய்ய வேண்டிய பூமியிலே இராணுவம் விவசாயம் செய்து வித்து அதிலே உழைக்கின்ற ஒரு நடவடிக்கை இராணுவம் செய்வது என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம் என்பதை நாங்கள் உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த வழக்கிலே நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதே போன்று இன்று பயன்படுத்தப்படாமல் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையிலே இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற பகுதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். இன்று 36 ஆண்டுகள் முடிவடைந்து இந்த மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய ஆதனங்கள் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தபடி இருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அரசு தரப்பு அது தொடர்பாக அசம்பந்தமாக இருக்கிறது. உண்மையிலே பலருடைய கனவு தங்களுடைய வாழ்நாளிலே இறுதி பகுதியிலே தாங்கள் இயற்கை எய்துவதற்கு முன்பதாக தங்களுடைய சொந்த ஆதனத்தில் ஒரு நாளாவது இருக்க மாட்டோமா அல்லது அதிலே ஒரு நாளாவது நாங்கள் வசிக்க மாட்டோமா என்ற ஏக்கத்தோடு தான் இன்று பெரும்பாலான எங்களுடைய மக்கள் 36 ஆண்டுகளாக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏக்கம் யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகள் கடந்தும் அவர்களுக்கு நிறைவேறவில்லை என்பது மிகவும் ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலைப்பாடாகத்தான் இருக்கு. கொழும்பிலே பார்க்கின்ற பொழுது கொழும்பு ஜனாதிபதியினுடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாகவே மக்கள் பயன்படுத்துகிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள், மக்கள் போய் வருகிறார்கள். அதே போன்று விமானப்படை தளமாக இருக்கலாம். ஆகவே கொழும்பிலே தென்னிலங்கையிலே அவர்களுடைய இராணுவ தளங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காணிகளை, கட்டுநாயக்கா விமானப்படை தளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காணிகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு மக்களுடைய பாவனையில் இருக்கிறது. பொதுமக்கள் தாராளமாக அந்த வீதிகளிலே போய் வரக்கூடியதாக இருக்கின்ற நிலையிலே யுத்தம் முடிவடைந்து விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட பின்னரும் 17 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் இந்த பலாலியிலே இருக்கக்கூடிய 2100 ஏக்கர்களை அவர்கள் கையகப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்பது நியாயப்படுத்த முடியாத சட்டவிரோதமான ஒரு செயற்பாடாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய மக்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகின்ற போது எங்களுடைய ஆதரவு முழுமையாக அவர்களுக்கு இருக்கும். அதே நேரம் நான் எங்களுடைய மக்களுக்கு கேட்டுக்கொள்கின்ற விடயம், இந்த ஆக்கிரமிப்புகள் ஒரு சட்டவிரோதமானவை, சட்டத்தால் நியாயப்படுத்தப்பட முடியாதவை. ஆகவே இந்த இராணுவ ஆக்கிரமிப்பை நாங்கள் அகற்றக் கோரி மாவட்ட நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தாக்கல் செய்வது தொடர்பிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு கவனம் செலுத்துகின்ற பட்சத்தில் மக்கள் வழக்கு தாக்கல் செய்ய தயாராக இருக்கின்ற பொழுது நாங்கள் சட்ட ரீதியான உதவியை செய்வதற்கு நான் முழுமையாக தயாராக இருக்கிறேன் என்ற விடயத்தை நான் மக்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே மக்கள் தங்களுடைய போராட்டத்தை, தங்களுடைய இந்த காணி விடுவிப்புக்கான தங்களுடைய முயற்சியை பல கோணங்களில் செய்வதில் ஒரு தவறும் கிடையாது. பல்வேறு பக்கத்தாலும் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். அறவழி போராட்டம், கவன ஈர்ப்பு போராட்டம், சர்வதேச ராஜதந்திர மட்டங்களிலே பேச்சுவார்த்தைகள், அதே போன்று சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தையும் நாங்கள் நீதிமன்றங்களிலே தொடுக்கின்ற பொழுது பல முனை அழுத்தத்தை அரசுக்கு கொடுத்து இந்த காடு பத்தி போயிருக்கின்ற பயன்படாமல் இருக்கின்ற உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் அபகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விளை நிலங்கள், பயன்பாட்டு நிலங்கள், மக்களுடைய வாழ்விடங்களை உடனடியாக அரசாங்கம் விடுவித்து மக்களிடம் கையளிக்க வேண்டும். அதுக்கான முயற்சியை நாங்கள் தொடர்ந்தும் கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கின்றேன். மிகவும் துரதிர்ஷ்டவசம், இலங்கையிலே இருக்கக்கூடிய வேறு எந்த இன மக்களுக்கும் இல்லாத ஒரு துயரம் எங்களுடைய மக்கள் யுத்தம் முடிந்தும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதில் சம்பந்தப்பட்ட அரசாங்கம் சரி, சர்வதேச சமூகம் சரி, உடனடியாக தலையீடு செய்து இந்த மக்களுடைய காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்.